ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராயிங் ஸ்கேல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1.8 ஸ்கேல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ ஸ்கேல்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துருப்போம். கிராஃப் ஷீட்டில் ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கேலோட நமக்கு அறிமுகமான நாட்கள் வந்து தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஸ்கேல் கொடுப்போம், ஒய் ஆக்சிஸில் ஒரு ஸ்கேல் கொடுப்போம். இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேடு ஒரு கிராஃப் ஷீட் தான், அது ஒரு பெரிய கிராஃப் ஷீட். ஸோ அதனால் எக்ஸு ஒய் இருக்கும், அடிஷ்னலாக 3 டைமென்ஷனுக்கு ஜெட் ஆக்சிஸும் இருக்கும். நம்ம போடுற ட்ராயிங்ஸ் எல்லாமே டீட்டெயில் ட்ராயிங்ஸ் எல்லாமே 2D ட்ராயிங்ஸ் தான். 3D தனியாக இருக்குது, அதுக்கு வேறு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2D தான் பார்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோகேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மாடல் ஸ்பேஸ் இருக்கும், ஆட்டோகேட்டில் பேப்பர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ மாடல் ஸ்பேஸ்ன்றது நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1:1 தான் போடணும். ஸோ 1 feet ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து மாடலில் 1 feet தான் நீங்கள் இருக்கும், 1 feet தான் நீங்கள் போடுவீங்க. பட் பேப்பர் ஸ்பேஸில் போனீங்கன்னா தான் அந்த ஸ்கேல் செட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஸ்கேல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி 1/8, 1/4, 1/2 அப்படின்னு வரும். ஸோ இது ஆட்டோகேடை பேஸ் பண்ணி ஸ்கேல்லாம் எப்படி வரும்ன்றது. ஆக்சுவலாக ஸ்கேல்ன்றது நம்ம பார்த்த மாதிரி கிராஃப் ஷீட்டில் உள்ளதான். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட்லையோ அதில் 12th ஸ்டாண்டர்ட்லையோ மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெங்காயத்தோட இதை வச்சு பார்த்துருப்போம், அந்த செல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம், ஒரு தோலோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அது வந்து அந்த செல் வந்து சின்ன சைஸில் இருக்கும், 4 mm அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு பேர் ஸ்கேல் அப்பு. இப்போ ஸ்கேல் அப்படின்னா 2 இருக்கும், ஸ்கேல் அப்பும் வரும், ஸ்கேல் டவுனும் வரும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங்கையோ ஒரு பெரிய மோட்டாரையோ ஒரு சின்ன பிளாட் பேப்பர்ன்றது சின்ன சைஸ் இருக்கும், அதில் நம்மளால் வரைய முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதை ஸ்கேல் டவுன் பண்ணி வரைவோம். இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பிளாட் பண்ணியிருப்பீங்க இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயோ ஆர் ஸ்ட்ரக்சரல் டிராஃப்டிங் பண்ணும்போதோ இன்ஜினியரிங் படிக்கும்போது. அப்போது ஒரு பெரிய பில்டிங்கோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கேல் டவுன் பண்ணி வரைஞ்சிருப்பீங்க. இப்போ 10 feetன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ 5 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு வேல்யூ அரே பண்ணி தான் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோகேட்டில் 2 ஸ்பேஸ் இருக்குது, மாடல் ஸ்பேஸ், பேப்பர் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. அதனால் நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம டவுன் பண்ணி வரையும் போது வரைய வேண்டியதில்லை. ஒன்ஸ் எல்லாத்தையும் மாடல் ஸ்பேஸில் வரைஞ்சிட்டு பேப்பர் ஸ்பேஸ்க்கு வரும்போது அதை நம்ம ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இது அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்கேல் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கேல்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு, பெரிய பில்டிங்கை சின்ன பேப்பரில் வரையும் போது ஸ்கேல் டவுன் பண்ணி வரைகிறோம் அப்படின்றத பார்த்தாச்சு. அப்போ அந்த பேப்பர் ஸ்பேஸ்க்குள்ளே இப்போ ஒரு பெரிய ஸ்லாப் இருக்குது அப்படின்னா, ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அதோட செக்ஷன்ஸ் எல்லாமே வைக்க போகிறோம். நம்ம ஸ்லாபோட செக்ஷன்ஸோ காலமோட செக்ஷன்ஸோ நம்ம வைப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது இதுக்கும் அது பிளான் வியூக்கும் செக்ஷன் வியூக்கும் ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்கேல் பெருசாக இருக்கும், ஒரு ஸ்கேல் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பெரிய ஸ்கேல் சின்ன ஸ்கேல்னு எதை பேஸ் பண்ணி சொல்லணும்னா 1/8, 1/4, 1/2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கேலை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 1/8 அப்படி ஸ்கேல் வச்சிங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு அது நிறைய ஏரியா கவர் பண்ணும். பேப்பர் ஸ்பேஸில் பெரிய எலமெண்ட்டை கூட அதில் உங்களால் கவர் பண்ண முடியும், அது பெரிய ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸோ 1/2ங்கிறது சின்ன ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதை தவிர இன்டர்மீடியட்டில் நீங்கள் வேறு ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், இது ஸ்டாண்டர்ட் ஸ்கேல். ஸோ 1/2ங்கிறது சின்ன ஸ்கேல். எப்போல்லாம் சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன செக்ஷன் அதை வந்து எலாபரேட்டாக நம்ம காமிக்கணும், டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 1/2 யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய ஸ்லாப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/8 யூஸ் பண்ணணும். இப்போ அது வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கும், அப்போ அதில் நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளால் காமிக்க முடியும். இப்போ செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீமோட செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கேல் 1/2 காமிக்கணும். அப்போ எதெல்லாம் கிளியராக காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சின்ன ஸ்கேல் 1/2 காமிக்கணும். எதெல்லாம் பெருசாக காமிச்சாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் 1/8 பண்ணணும். இப்போ ஜென்ரலாக ஒரு தம்ப் ரூல் வச்சுருப்பாங்க, என்னென்ன எலமெண்ட்டை என்னென்ன ஸ்கேலில் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு தம்ப் ரூல் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அது தம்ப் ரூல் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக ஸ்கேலை பற்றி நீங்கள் உங்கள் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கே எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணால் உங்களோட ட்ராயிங்கு ப்ரெசன்டபுளாக இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கேல் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன தம்ப் ரூல் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே இம்பீரியலோட ஸ்கேல்ஸ். இது மெட்ரிக் பார்த்தீங்கன்னா 1:20, 1:25 அந்த மாதிரி இருக்கும்.
இம்பீரியல்ன்றதுல 1/8 1/4 1/2 இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும், 1/8னா என்ன மீனிங்னா 1 inch ஈக்குவல் டு 8 feet, அதான் மீனிங். நீங்கள் ஒரு பேப்பர் ஸ்பேஸில் போயிட்டு ஒரு இன்ச்சு மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது 8 அடிக்கு சமம். 2 inch மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 16 அடிக்கு அது சமம். அதே மாதிரி தான் 1/4னா 1 inch ஈக்குவல் டு 4 feet, 1/2னா 1 inch ஈக்குவல் டு 2 feet. இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதில் பக்கத்தில் டெக்ஸ்ட் ஹைட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலுக்கும் டெக்ஸ்ட் ஹைட்டு வேரி ஆகும். மாடல் ஸ்பேஸில் நீங்கள் டீட்டெயில் பண்ணும்போது அந்த ஸ்கேலில் டீட்டெயில் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஹைட்டு யூஸ் பண்ணணும். இப்போ பாரு ஃபார் எக்ஸாம்பிள் 1/8க்கு பார்த்தீங்கன்னா 4.5 inchesன்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேல் சின்னதாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட்டும் சின்னதாக வரும். ஸோ இது புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட டைமென்ஷன் லைனு இப்போ ஒரு ஃபுட்டிங் வரைகிறீங்க அப்படின்னா 2 feet by 2 feet இருக்குன்னா அது மாறவே மாறாது, 2 feet தான் இருக்கும். பட் டெக்ஸ்ட் ஹைட்டு 1/8ல் வச்சிங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் பெருசாக வைக்கணும், 1/4ல் வச்சிங்கன்னா சின்னதாக, அதுக்கப்புறம் சின்னதாக போயிட்டே இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னா, ஒரு சின்ன எலமெண்ட்டுக்குள்ளே பெரிய டெக்ஸ்ட் ஹைட் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கும், உங்களுக்கு ரீடபுளாக இருக்காது. அப்போது அந்த டைமத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிளியராக காமிக்கணும்னா நீங்கள் சின்ன ஸ்கேல் போயிடணும், 1/2 போயிடணும். ஸோ அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபீல் பண்ண முடியும் உங்களால் அது எப்படி இருக்குன்னு. பேப்பரில் பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும், நீங்கள் ஆட்டோகேலில் பார்த்தாலாம் உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஸோ அது பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்கேல் தான். அதர் ஸ்கேல் வேல்யூஸ் கேன் பி derived from these standard scales. ஸோ 1/8 1/4 1/2 ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ், சம்டைம்ஸ் 1/16 கூட போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/8 scale is similar to 1:100 scale in metric unit. ஸோ மெட்ரிக் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 1:100 1:50 1:20 1:25 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலு. ஸோ தம்ப் ரூல்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லாபு ஆர் பிளானில் பண்ணக்கூடிய டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/8 ஆர் 1/4. ஸோ எது கிளியராக இருக்கோ அதில் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ஸ்கேலில் ரொம்ப கிளியராக கொடுக்குறேன்னு நினச்சிட்டு டிராயிங் ஷீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்டிமம் ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ரொம்ப பெருசாகவும் போகக்கூடாது, அது சமயத்தில் ரொம்ப சின்னதாகவும் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் ஃபுட்டிங், பீம்ஸ், காலம்ஸ் அண்ட் வால்ஸ் அந்த எலிவேஷன்லாம் வரைகிறீங்கன்னா 1/4 ஸ்கேலு பெஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கும். ஆல் அதர் செக்ஷன்ஸ் அண்ட் ப்ளோன் அப் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு காலம் செக்ஷனோ ஒரு வால் செக்ஷனோ கொடுத்தீங்க, அப்புறம் ஒரு பீம் செக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை 1/2ல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு ஸ்கேல் கான்செப்ட் நீங்கள் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அது எப்படி வருதுன்றதை ஃபீல் பண்ண முடியும். நீங்களே இந்த டெக்ஸ்ட் ஹைட் ஒரு ஆட்டோகேட் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஃபுட்டிங் வரைஞ்சிட்டு அந்த டெக்ஸ்ட் ஹைட் வச்சுட்டு பேப்பர் ஸ்பேஸ் போயிட்டு க்ரியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிளியராக கிடச்சிரும். ஸோ ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள் தான். பட் இதுதான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா எடுத்து கொடுக்குறது வந்து ஸ்கேல் தான். நீங்கள் இப்போ அப்ராப்ரியேட் ஸ்கேல்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ராயிங் ரொம்பவே நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கும். இல்லை கண்ணா பின்னான்னு ஸ்கேல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ராயிங் ரீடபுளாக இருக்காது, கிளியராக இருக்காது. என்ன தான் டீட்டெயிலிங்கில் பெரிய அறிவாளியாக இருந்து ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா கூட ப்ரெசன்டேஷனில் நம்ம கோட்டை விட்ருவோம். அதனால் ஸ்கேல் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டீட்டெயிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கேல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கம்மி. ஒரு டீட்டெயிலிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் மாற்றுறீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்லாம் மாற்றணும்னா, டெக்ஸ்ட்டு மாற்றணும், டைமென்ஷன்ஸ் மாற்றணும், பிளாக் இருந்ததுன்னா பிளாக் மாற்றணும், அது ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் உட்காந்து மாற்றிட்டு இருக்கணும். அது வந்து நிறைய டைம் பிடிக்கும். அதே மாதிரி திரும்பவும் எல்லாத்தையுமே அலைன் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எல்லாமே திரும்ப அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷீட்டும் திரும்ப அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டபுள் த ஒர்க்கு. ஸோ ஸ்கேல் எப்போவுமே டீட்டெயிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு ஃபிட் என்னென்னு பார்த்துட்டு அது ஸ்கேல் போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயிலிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.